வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஒரு வழியாக மார்க்கெட்டு 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது ஒரு 4 நாள் ஃபாலுக்கு அப்புறம் இப்போ ஃபர்தராக மார்க்கெட் ஏறுமா? அதாவது 2 ஸ்டாக்கு தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து லிஃப்ட் பண்ணிக்குது. ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆனால் ஒரு ஸ்டாக் வந்து முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் இறக்கிறதுக்கு பார்த்துச்சு, பட் முடியல. பேங்க் நிஃப்டியோடய போட்டி போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்குது, நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கு இன்றைக்கி என்னுடைய டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் லோவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அங்கே வந்து அந்த டேரிஃப் வந்து ஒரு நிலையானதாக இல்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து அங்கே நெட்ஃப்ளிக்ஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வீக்காக கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். மெயினாக வந்து நாஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. S&P 500 வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. டவ் ஜோன்ஸும் வந்து 0.3% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது யூஎஸை பொறுத்தவரையும் இதுவரையும் அங்கே லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனியில் 12% கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த 12% கொடுத்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் 83% எபோவ் எக்ஸ்பெக்டேஷன். அவங்களுடைய எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்குது 83% ஸ்டாக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கும்போது மெனி ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்மில் தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனே வந்து மீட் பண்ண முடியலன்னு வச்சுக்காங்களேன், ஒரு 2-3 ஸ்டாக்கை தவிர. ஓகே, காலையில் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருது வித் நெகட்டிவ் பயாஸில். ஹேங்ஸங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருது. அதே மாதிரி ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.65% ஹையில் க்ளோஸ் ஆகிருது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவ் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் 30-40 பாயிண்ட்ஸ் ஹையில் ஓப்பன் ஆச்சு. 25,050 ஓப்பன் ஆச்சு. 25,050 ஓப்பன் ஆகிட்டு 24,882 இன்னைக்கு வந்து இருக்கிற லோ. 24,900 பிரேக் பண்ணிட்டு ஒரு வழியாக வந்து ஐசிசி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சப்போர்ட் பண்ணிச்சு. நிஃப்டி வந்து 25,100 வந்துருக்குது லோலேருந்து. அதாவது லோலேருந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. எங்களேன் பேங்க் நிஃப்டி 56,600, தென் 56,250, அகைன் 57,000 நியர்லி வந்துருக்குது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி. ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 442 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகுது 0.54%, 82,200 செட்டில் ஆகுது. நிஃப்டி 122 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது 0.49%, 25,090 வந்து செட்டில் ஆகுது. அதாவது இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஏறினது 122 பாயிண்ட்ஸ். இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கான்ட்ரிபியூஷன் 73 பாயிண்ட்ஸு, ஐசிசி பேங்கோட கான்ட்ரிபியூஷன் 63 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த 2 ஸ்டாக்கோடைய கான்ட்ரிபியூஷன் நெட்டாக வந்து 136 பாயிண்ட்ஸு. நிஃப்டி ஏறிக்கிறது 122 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? ரிலையன்ஸ் வந்து இறங்கிருக்குது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3% வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதனுடைய டவுன் சைடு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னா 71 பாயிண்ட்ஸு. ஒருவேளை ரிலையன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கும். பட் ரிலையன்ஸ் வந்து ஒரு அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து மிக்சடாக தான் கொடுத்தாங்க. ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க கிடையாது. லாஸ்ட் ஃப்ரைடே என்னோட வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் கூட சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் தான் இன்றைக்கி வந்து அண்டர் பெர்ஃபார்ம். அது மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னா இன்றைக்கி நிஃப்டி இன்னும் ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அவுட் பெர்ஃபார்மில் இருந்துச்சு ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதாவது பேங்க் நிஃப்டி 1.2% ஹையில் க்ளோஸ் ஆயிருது, 670 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்க்கும்போது ஸ்மால் கேப் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது, மிட் கேப் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது பிரைவேட் பேங்க், கேபிட்டல் குட்ஸ், ஆட்டோ, பவர், ரியாலிட்டி, மெட்டல் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி, பிஎஸ்யூ பேங்க், ஆயில் அண்ட் கேஸ், எஃப்எம்சிஜி 0.5% நியர்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரூபி 86.29 வந்து செட்டில் ஆகுது. ஃப்ரைடே க்ளோஸ் 86.15. அதுக்கடுத்து வந்து பாரதி ஏர்டெல் வந்து 3rd லார்ஜஸ்ட் கம்பெனியாக வந்துருக்குது. அதாவது டிசிஎஸை வந்து தள்ளிட்டு மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன். டிசிஎஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வீக்காக கொடுத்ததுனால அது கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர். இப்போ பாரதி ஏர்டெல் இப்போ வந்து 2,000 rupees நியர்லி போச்சு. இப்போ வந்து 1,900 நியர்லி இருக்குது. பட் 3rd மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக வந்துருக்குது பாரதி ஏர்டெல். பிஎம்எல் வந்து 1:2 ரேஷியோவில் வந்து அவங்க வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஜொமேட்டோ அன்றைக்கி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது ரொம்ப கிரேஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
நெட் ப்ராஃபிட் வந்து 25 crore கொடுத்துருக்குறாங்க. இதே லாஸ்ட் இயர் வந்து பார்க்கும்போது 253 crore கொடுத்துருக்காங்க. அதாவது 90% அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்குது. பட் ஸ்டாக் வந்து 7% or 8% ஹைல போயிருக்குன்னு வச்சுக்காங்களேன். என்னன்னா ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 70% வந்து ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பட் அதனுடைய கம்பெனி, இன்னொரு டைப் கம்பெனி Blinkit வந்து அவங்களுடைய ரெவென்யூ வந்து பார்க்கும்போது 2400 crore கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய ரெவென்யூ. அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து காமர்ஸ் பிஸ்னஸ்ல இருந்து. இதே லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து 942 crore கொடுத்துருக்காங்க. ஸோ பிளிங்கிட்டுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனால வந்து ஜொமேட்டோ, அதாவது எட்டர்னல் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. இதே மாதிரி தான் லாஸ்ட் வீக் வந்து ஓலா எலக்ட்ரிக் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது என்னமோ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சூப்பராக கொடுத்த மாதிரி அன்றைக்கே வந்து நியர்லி 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 40 ரூபாயிலேருந்து 48 ரூபாய், 49 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இந்த எட்டர்னல், அதாவது ஜொமேட்டோ, ஓலா, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து சிஎட் இன்னைக்கு 6% டவுனில் க்ளோஸ் ஆகுது. நம்மூரா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து அதை வந்து டவுன் கிரேட் பண்ணிக்கிறாங்க. அதர் அசெட் வந்து பார்க்கும்போது ட்ரெஸரி ஈல்டு 4.42 இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98.2 இருக்குது. பிரண்ட் க்ரூடு $70 per பேரலுக்கு இருக்குது. பிட்காயின் 1,17,000 இருக்குது. அதே மாதிரி கோல்டு வந்து $3,350 per ounce. சில்வர் வந்து $38 per ounceக்கு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் பொறுத்தவரை இன்னைக்கு எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. டியூஸ்டே ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் போலுடைய ஸ்பீச் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பொறுத்தவரையும் டியூஸ்டே டிக்சன், கோல்கேட் பாமோலிவ் அண்ட் பேடிஎம் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் மிட் கேப் எதனால் ஏறிச்சு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அது வந்து நான் வீடியோ ரெக்கார்டிங்கில் மறந்துட்டேன். அதாவது இப்போ மிட் கேப்பில் இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து சம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், அதாவது சம் ஸ்டாக்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் மெயினாக வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ், ஆனந்த் ரத்தி, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இந்தியன் ஹோட்டல் அண்ட் பாலிகேப் இவங்கெல்லாம் வந்து சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப். அதனால தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நியர்லி 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. நிஃப்டி 1% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிற டைமில். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ நிஃப்டி 50ல் வந்திருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ் கொடுத்தாங்க. அதுக்கடுத்தா வந்து HCL டெக் மஹேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், ரிலையன்ஸ் இவங்க வந்து எல்லாமே வந்து வீக் ரிசல்ட் தான். ஓகேங்களா? நிஃப்டி 50ல் வந்திருக்கிற ஒரு சூப்பரான ரிசல்ட் எந்த கம்பெனி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். விப்ரோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவ் தான், பட் சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ். ஸோ ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் வந்து இப்போ மார்க்கெட் வந்து லிஃப்ட் பண்ணிக்குது. இந்த டெக்கில் வந்து கொடுத்துருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது. இன்னும் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து இன்ஃபோசிஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. அவங்க என்ன கொடுக்க போகிறாங்கங்கிறது தான் தெரியலன்னு வச்சுக்காங்க. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்கும்போது அந்த 24,900 இப்போ, அதாவது இன்னைக்கு வந்து லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அது பண்ணிச்சு அப்படின்னா அந்த நான் சொன்ன சப்போர்ட் தான் 24,700 தான். அதுதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் ஆகிருக்குது. இந்த ஸ்ட்ராங் பவுன்ஸை வந்து அந்த புல்லிஷ் கேம்பில் வந்து அப்படியே மார்க்கெட் தக்க வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இன்னொரு அனதர் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ட்ரிகர் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 25,350 to 25,500 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பட் இந்த ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க வந்து கண்டினியூவாக வந்து ஒரு எனர்ஜியோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் இன்னும் ஒரு 200 பாயிண்ட் கூட ஏறலாம். ஒருவேளை ஓகே எங்களுடைய ஹனிமூன் ஓவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து லோ 24,882 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,700 தான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக. அதனால் பார்க்கணும். டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்பப்போ நாளைக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்தர் டேட்டாஸ் என்னங்கிறது பார்த்தலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதாவது நியர்பை ஸ்ட்ரைக் 25,000 புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. 25,100 கால் அண்ட் புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓவராலாக வந்து பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. சென்செக்ஸ் பார்க்கும்போது
82,000 புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த 82,500 காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் அண்ட் புட்டில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 82,000 to 82,500. இந்த ரெண்டு லெவலில் ஏதாவது ஒரு லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். அது வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் தெரியும். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகே, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா மேங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஹை 300 rupeesங்கிறத வந்து பிரேக் பண்ணியிருக்குது. பிரேக் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து 310 rupees வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 304 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வால்யூம் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் ஸ்விங் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபர்தர் ரேலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதனோட ரேலி வந்து 330 rupees வந்து 350 rupees வரையும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இது ஏதாவது ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நாம் வந்து 260 rupees ஸ்டாப் லாஸாக வச்சு வெளியே வந்துடணும். ஓகேங்களா, 260 rupeesங்கிறது ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாக்குக்கு 40 rupees ஸ்டாப் லாஸ் ஹெச்டி ஹோல்ட் பண்ணால் ஒரு 350 or 370 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னா பாராதீப் பாஸ்பேட்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்விங்கை வந்து ஹை பிரேக் பண்ணிக்குது. 182 அந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து 193 வரையும் போயிருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ரேலி வரும். அதனால நல்ல ஒரு வால்யூம் நடந்திருக்குது. அப்படிங்கும்போது வந்து 220 rupees வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்கு பை பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 160 rupees. 180 rupeesல வாங்கினோம் அப்படின்னா 20 rupees தான் ஸ்டாப் லாஸு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ஸ்விங்கு, அவ்வளோதான். பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு 10% ப்ராஃபிட் ஆர் 20% ப்ராஃபிட் வருதா, வித்துட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் வந்து ஸ்விங் அலர்ட்டு, பிரேக் அவுட் அலர்ட்னு சொல்கிறேன். இது வந்து ஷார்ட் டேர்ம் டெலிவரி, லாங் டேர்ம் டெலிவரிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது. ஓகேங்களா, ஸோ 180 rupeesங்கிறது பிரேக் அவுட் பாயிண்ட்டு. இது வந்து 220 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கலாம். இது பை பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 160 rupees, ஜஸ்ட் 20 rupees ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோடைய 15 minutes கேண்டில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் ஆகிருக்குது பேங்க் நிஃப்டி. இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 57,070 57,250 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ஒரு டேஞ்சர் ஜோன். ஏன்னா இந்த லெவலில் போயிட்டு தான் இறங்கிருக்குது. இது வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது 57,300 வரையும். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 56,700. அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 56,500. ஓகேங்களா, நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் ஆகிருக்குது பிஃபோர் 10 o'clock. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். இந்த ரேலி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், ஜஸ்ட் மினிட், இந்த ரேலி அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,150 தென் 25,250 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகைன் 25,000 தென் 24,900. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.